கன்னியாகுமரி மாவட்டம் பத்துகாணிக்கு அடுத்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் திடீர் வெடிப்பு ஏற்பட்டு பாறைகள் உருண்டோடி இருக்கின்றன. இது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்மணி. சதீஷ்மணி, இந்த சம்பவம் சம்பந்தமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல்கள் என்னென்ன, விரிவாக சொல்லுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் ஒட்டியுள்ள மேற்கு மலை தொடர்ச்சி மலையில பத்துகாணிங்கிற இடத்துல திடீர்னு ஒரு பெரிய மழையில வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த வெடிப்பு ஏற்பட்டதன் காரணமா பலத்த சத்தம் அடைஞ்சதுனால அதோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதிரி அடிச்சு ஓட்டம் பிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மலை வெடிப்பிற்கான காரணம் என்பது கண்டுபிடிக்க முடியவில்லை. இது தொடர்பாக வருகின்ற திங்கட்கிழமை இந்திய புவி அறிவியல் ஆய்வுகளுக்கான தேசிய மையம் அதனுடைய இயக்குனர் தளபதி ராவ் தலைமையில திருவனந்தபுரத்துல இருந்து இங்க ஆய்வு நடத்த இருப்பதால் முடிவு செஞ்சிருக்கிறாங்க. மலை பகுதியில இது மாதிரி திடீர் அந்த வெடிப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன காரணங்களால ஏற்படக்கூடும் அப்படிங்கறத அந்த இந்திய புவி அறிவியல் ஆய்வுகளுக்கான மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு விண் எரிக்கல் மோதி அது விழுந்ததுனால புயிர் புவித்தையை தாண்டி மோதி விழும்போது இது போன்ற ஒரு மலையில வெடிப்பு ஏற்பட்டு பாறைகள் உருள காரணமா இருக்கலாம், அல்லது நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் இது போன்ற ஒரு வெடிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் இந்த அறிவியல் ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பாக தான் திங்கட்கிழமை நேரடியாக ஆய்வு செய்தாதான் அதனுடைய உண்மையான வெடிப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில மலை வெடிப்பு அப்படிங்கிற ஒரு சம்பவம் இயற்கையோட ஒரு சீற்றம் காரணமாக இருக்கலாமா, அல்லது எதனால இந்த வெடிப்பு ஏற்பட்டது என்பது அவர்கள் ஆய்வு செய்த பின்னர் தான் தெரிய வருமை தெரிவித்திருக்கிறாங்க. நன்றி சதீஷ்மணி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.